ஏதாவது இந்த கார்த்திகை ராஜேந்திரர் ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? கொரோனாவில் கேட்டுனா மக்களுக்கு 4000 ரூபாய் கொடு 4000 ரூபாய் கொடுத்து பொங்கலுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓடி போனவர் எடப்பாடி பழனிசாமி. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4000 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? தமிழக முதல்வர் தலைவர் ஏமா கொரோனாவில் இந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்திருப்பீங்களா? குப்பனை பார்த்திருப்பீங்களா? இந்த குப்பமலைய கார்த்தியை பார்த்திருக்கீங்களா? நீங்க எங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க. சட்டமன்ற உறுப்பினர் ஆளாவது வீட்டுக்கு தெருவுக்கு நாங்க நலத்திட்டங்களை கொடுத்தோம். மாஸ்க் போட்டுங்க. யாரோ அதிமுக வெட்டி பார்த்திருப்பாரா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சும்மா ஒண்ணுமே கிடையாது. அவரு கவுன்சிலர் சீட் போறாரு. நான் தான் பண்றேன் இறக்கிற உண்மை அதுதான். அவருடைய ஃபண்டு அரசாங்கம் கொடுக்கிறது 60 லட்சம் ரூபாய் தான். இது பண்றதெல்லாம் சென்னை மாநகராட்சியின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக இந்த வேலைகளை செய்யறாங்க. தயவு செய்து மக்கள் இது மாதிரி ஆளுங்களை ஏமாந்து மறுபடியும் ஓட்டு போட்டாதீங்க. ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. ஆட்சி மீது முதலமைச்சர் மீது ஏதாவது பொய் சொல்லிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா வேலை செய்ய மாட்டானுங்க. மக்களுக்கு நேரடியா ஓடி பணியாற்றக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். பாருங்க, நாளைக்கு முகாம் இருக்கு 8ஆம் தேதி. உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு நாங்க இடம்லாம் தேடி பார்த்தோம். சின்ன இடமா இருக்கு. ஒரு பெரிய இடத்தை கிளாஸ் ஃபேக்டரியில பிடிச்சி அந்த இடத்துல நாங்க உங்களோட ஸ்டாலின் என்ற முகாம் நடத்த போறோம். அதுக்கு சொல்றாங்க கவுன்சிலர், நாங்க மறியல் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம். போலீஸ் ஐஏஎஸ் என்ன பண்றீங்கன்னு தெரியல. தீவிரவாத எதுனா தப்பு செஞ்சா உடனே பதிவு போடுறீங்க. எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஒரு எதிர்கட்சியா இருக்கிற ஒரு கவுன்சிலர் எவ்வளவு சொல்லக்கூடாத கட்சிக்காரங்களுக்கு பொதுமக்களுக்கு ஐஏஎஸ் நீங்க ரிப்போர்ட் போறீங்கன்னு தெரியல. பாத்துங்க, கண்டிப்பா போடுங்க. வேற என்ன தெரியல, ஏன் போட மாட்டேன்னு தெரியும். உங்களுக்கு சொல்ல ஒரு லெட்டின் இருந்ததுங்க கார்த்திகை நகர்ல. ஒரு லெட்டின மாநகராட்சி அனுமதி இல்லாம மண்டல கூட அனுமதி இல்லாம அந்த லெட்டினை இடிக்க கூடாது. தானா இவர் இடிச்சு எல்லா பொருளையும் எடுத்து போயிட்டாரு. வருது, அதுவும் ஒரு வழக்கு. அதுவும் வழக்கு வருதுங்க. விரைவில். அதனால தயவு செய்து இங்க பெரியவர்கள் தாய்மார்கள் 35 வீட்டுக்கு இங்க கரண்ட் இருக்காங்க. நானும் சட்டமன்ற உறுப்பினர் கேசிபி நிறுவனத்தில் பேசியிருக்கோம். HR கிட்ட அவங்க விரைவில் நாங்க லெட்டர் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 35-40 வீட்டுக்கும் வீட்டு லைனும் வாங்கி தருவோம். பல்வேறு உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம். நீங்கள் அனைவரும் 8ஆம் தேதி உங்களோட ஸ்டாலின் என்ற முகாமில் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.